ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகேபி கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல வந்து என்ன சமைக்கிறோம்னு பார்க்கறதுக்கு முன்னால இப்போ ரெகுலரா சொல்ற மாதிரி நம்ம சாரி என்னங்கிறது முதல்ல பார்த்துடலாம். ஓகேங்களா? நானும் மருமகளும் கட்டியிருக்கோம். பார்த்தீங்களா, இந்த சாரி தான் நமக்கு கிளாட் ஃபேஷன் வந்திருக்கு. அழகான டிஜிட்டல் சில்க் சாரி. சாரியோட ரேட்டு வெறும் ரூ. 560 தான். நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது. எல்லா பேஜ்லையும் நீங்கள் செக் பண்ணாலும் இந்த ரேட்டுக்கு எங்கேயுமே வாங்க முடியாது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாரி பாருங்க, 2 பேருக்கும் உள்ள கலர்ஸ் மாதிரி மொத்தம் 9 கலர்ஸ் அவைலபிளாக இருக்கு. ப்ளவுஸ் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த கோல்டு ஜரி இந்த மாதிரி வந்திருக்கும். 2 பக்கமே அழகான கோல்டன் ஜரி இருக்கும். இந்த அந்த பார்டர்ல வந்திருக்க இந்த டிசைன் தான் உங்களுக்கு வந்து சூப்பர் ஹைலைட்டாக இருக்கும். இதான் வந்து உங்களுக்கு முந்தி அழகான டசல்ஸோட கொடுத்துருக்காங்க பாருங்க. சாரியை பார்த்துக்கோங்க. கலர்ஸ் மொத்தம் 9 கலர்ஸ் இருக்குது. எது வேணும்னு பார்த்துட்டு நீங்கள் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ண தெரிஞ்சவங்க பண்ணுங்கள். ரெகுலராக சொல்கிற மாதிரி வாட்ஸ்அப்பில் பண்ணேன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். 2 சாரி வாங்கினீங்கனாலும் 1 kg கடை கொரியர் மட்டும். ஓகேங்களா? ஃபுல் வீடியோ ஓப்பன் வீடியோலாம் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம மார்னிங் 8 o'clock கிளாட் ஃபேஷன் யூடியூப் சேனலில் வந்து நமக்கு வரும். பார்த்துட்டு உங்கள் ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ணுறோங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த இது குக் வித் கோமாளில் எரிசேரின்னு நினைக்கிறேன் அந்த இது அந்த நேம். அது வந்து நாங்கள் பூசணிக்காய் வச்சு நாங்கள் கூட்டு வைப்போம். ஆக்சுவலாக அதுதான் கொஞ்சம் அந்த குழம்பு மாதிரி வச்சு எரிசேரிங்காங்க. ஸோ நம்ம இன்றைக்கி அதுதான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். கட்டாயமாக எல்லோரும் செய்கிற உடனே நம்மளும் வந்து கட்டாயம் செஞ்சு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் எனக்கு வந்துட்டு. ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு நான் எடுத்துருக்கிறது வந்து இங்கே பாருங்கள். இது வந்து நாங்கள் பூசணிக்காம்போம், ஒரு சில இடத்துல பரங்கி காம்பாங்க. அது ஒவ்வொருத்தரும் என்ன வேணால் சொல்லிக்கோங்க. பட் நான் இந்த சைஸில் ஒரு சின்ன சைஸ் வந்து சின்ன பீஸ் தான் நான் எடுத்திருக்கேன். இதை மேலே உள்ள தொலியெல்லாம் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் டைமண்ட் ஷேப்பில் நம்ம முதல்ல கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நாங்கள் வந்து வீட்டில் எங்கள் அம்மா எப்போவுமே ரெகுலராக எங்களுக்கு வைக்கக்கூடிய பூசணிக்காய் கூட்டு இது. ஓகே, அவங்க வந்து கொஞ்சம் இதை தண்ணியாக வைக்காங்க. சரி, அந்த பேட்டர்னே நம்மளும் இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இது முதல்ல கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைஸ்க்கு இந்த மாதிரி பாக்ஸாக கட் பண்ணிக்கோங்க. ஓகே, கட் பண்ணிவிட்டு நல்லா கழுவி இந்த பாருங்க தொலியெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கழுவி ஒரு பாத்திரத்தில், எல்லோரும் பார்த்தீங்கன்னா மண் பாத்திரத்தில் தான் செய்கிறாங்க. என்கிட்ட மண்பானை கிடையாது. கூடவே நான் வந்து காரம் கொஞ்சம் எனக்கு கூடுதலாக இருக்கணும்னு ஒரு 4 பச்சை மிளகாவை கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் 2 பச்சை மிளகாய் வேணாலும் போட்டுக்கோங்க. காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அதே மாதிரி கருவேப்பிலை, கொஞ்சமாக கருவேப்பிலையை கழுவிட்டு தண்ணியில் கழுவிக்கோங்க. கழுவிட்டு அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே இங்கே பாருங்களேன், நான் சின்ன வெங்காயம் தான் இதுக்கு போட்டால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தில் ஒரு 7-8 வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து காமிக்கிறதுக்காக போட்டுக்கோங்க. ஒரு 7-8 வெங்காயம் இல்லைன்னா ஒரு 6 வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக வெட்டிக்கோங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, இதை போட்டு தாளிக்கும் போது சின்ன வெங்காயம் போடுவோம். இப்போ இதில் அவிக்கும் போது போடுறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. ஆனால் இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். நீங்கள் பல்லாரி போட்டிங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. ஸோ ஒரு 6-7 வெங்காயத்தை நம்ம வெட்டிட்டு இப்போ கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிக்க போகிறோம். தண்ணி ஊற்றி நல்லா வேக விடணும். உப்பு போட்டு 2 செகண்ட். இப்போ வந்து அதாவது கொஞ்சம் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஓகேங்களா? 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடுவோம். தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம், அப்போ தான் காயில் நமக்கு உப்பு பிடிக்கும். கொஞ்சமான உப்பு போட்டுக்கலாம். போட்டு கிளறிட்டு நல்லா இது கொஞ்சம் வேகட்டும். ஒரு 10 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக விட்டுடலாம். இப்போ வந்து இது வேகட்டும். அதை நான் பாருங்கள், இப்போ தான் மூடி வச்சுருக்கோம். நம்ம இது மூடி இருக்கும் போதே இங்கே பாருங்கள், நான் கொதிக்க கூட ஆரம்பிக்கல. இது அப்படியே மூடி வச்சுட்டு தேங்காய் ஒரு 2 துண்டு தேங்காவை சின்ன குட்டி குட்டி பீஸாக நான் கட் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. போட்டு இதுக்கு 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் ஜீரகம், அதாவது நான் குட்டியாக போடுறேன் பாரு. நீங்கள் என்னடா 2 ஸ்பூன் போட்டு 1 ஸ்பூன் போடுறீங்கன்னு கேட்காதீங்க. இது ரொம்ப குட்டியாக உள்ள ஸ்பூன், அதனால் நான் இதில் 2 போட்டிருக்கேன். நீங்கள் பெரிய ஸ்பூனாக இருந்தால் 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருப்போம். இப்போது ஒரு 2 நிமிஷம் தான் இருக்குது, ரொம்ப நேரம்லாம் ஆகலை. இப்போ நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிட்டு பாருங்க. இதை லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. பூசணிக்காய் வந்து உடனே நமக்கு வெந்துடும். ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகிட்டு, இன்னும் வேகவே இல்லை பாருங்கள். கல் மாதிரி இருக்குது. 2 நிமிஷம் தான் இருக்குது. ஸோ நல்லா மீடியம் ஃப்ளேமில் போட்டு வேகட்டும். இப்போ நம்ம அதுக்குள்ளே தேங்காவையும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை ஊற்றலாம். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா வந்து வெந்துடுச்சு பாருங்கள். தண்ணி நல்லா வற்றிடுச்சு. அதே மாதிரி நீங்கள் இப்போ அமுக்கி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், டக்குன்னு நல்லா வெந்துடுச்சு. இந்த அளவுக்கு இந்த ஸ்டேஜ் நம்ம வந்தோடனே அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுது அதுக்குள்ளே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணியும் நம்ம ஊற்றி ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா வந்து தண்ணியும் நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி நமக்கு வந்துடும். ஒரு 2-3 இதை கொஞ்சம் நீங்கள் வந்து லைட்டாக உடச்சி விட்டுக்கோங்க. அப்போ கொஞ்சம் திக்னஸ் உங்களுக்கு வந்துடும். எல்லாத்தையும் உடைக்கணும் கிடையாது. இந்த அளவுக்கு நீங்கள் உடச்சி வச்சுட்டு ஒரு தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறமா ஒரு 2-3 நிமிஷம் நமக்கு கொதிக்க வச்சா போதும். ஓகே,
இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷம் நம்ம வச்சாச்சு, அவ்வளோதான். சிம்மில் போட்டு வச்சாச்சு. இந்த கிரேவி வந்து இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் சூப்பராக இருக்கும். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுதா? இப்போ வந்து இதை நம்ம தாளித்து ஊற்ற போகிறோம். இதை எடுத்து வச்சுட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. இதை தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றுறா சூப்பராக இருக்கும். ஸோ கொஞ்சமாக நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானோடனே கடுகு போட்டுக்கலாம். ரெண்டு காஞ்ச மிளகாய் கட் பண்ணி போட்டுக்குவோம். ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டேன். கொஞ்சமாக கருவேப்பிலை. கடைசியாக வெறும் கார மிளகாய், அதாவது சில்லி பவுடர் கொஞ்சோண்டு. கடுகு நல்லா வெடிச்சிச்சு. ஒரு கிளறிட்டு இது அப்படியே கொண்டு ஊற்றி செம்ம வாசனை. நம்மளுடைய எரிசேரி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நான் சாப்பாட்டில் வச்சு ஆட்டு பார்க்கலாம். ஓகே, செம்ம சூப்பராக இருக்குது. இப்போ வந்து கொஞ்சமாக ரைஸ் போட்டு நம்ம டேஸ்ட் பார்த்துடலாம். இது வந்து ஆக்சுவலாக நாங்கள் வீட்டிலலாம் என்ன பண்ணுவோம்னா சைட் டிஷ்ஷாக சாப்பிடுவோம். சரி, இன்றைக்கி வந்து ரைஸில் போட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதோட சாடோஸ் எப்பவுமே பம்ப்கின்க்கு வந்து ஒரு இனிப்பு இருக்கும். நான் போட்டுக்கிறேன் 4 மிளகாவே நல்லா உங்களுக்கு காரம் இனிப்பு எல்லாம் நல்லா சூப்பராக இருக்குது. கரெக்டாக வந்திருக்கு. நல்லா ரொம்பவே சூப்பராக இருக்குது. கட்டாயமாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி வந்து உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் திக்காக வச்சிங்கன்னா சைட் டிஷ்ஷாக கூட சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிளாட் ஃபேஷனையும் ஏகேபி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.